2009ஆம் ஆண்டு நம்முடைய கொங்குநாடு கலைக்குழுவுடைய தலைவர் கே.கே.சி. பாலா அவர்கள் இதை முன்னெடுத்து கொண்டு வர வரைக்கும் வலிக்குன்னா யாருக்கும் தெரியாது. முன்னெடுத்தது மட்டுமல்ல, இன்னைக்கு வலிக்குடைய உலகம் பூரா என்ன சாதனை செய்து 16,000 பெண்களை வைத்து சாதனை செய்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்திருக்கார். அதோ மட்டும் சாதனை. ஆனால் அப்படி சாதித்தவருக்கு கலைமாமணி விருது இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய அரசியல் அங்கீகாரம். நாம் வாழ்க்கைய அரசியல் அங்கீகாரம் இதெல்லாம் கலைமாமணி கிடைக்குமா? அப்ப அந்த அங்கீகாரத்தால் உண்மையான உழைப்பையே வெளியில தெரியக்கூடிய அங்கீகாரப்படுத்துவது அந்த அரசியல் அங்கீகாரம். ஏற்கனவே சித்தார்த் அப்படின்னு சொன்னார். இது முன்னாடி யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு இந்தியா பூரா தெரியும். ஏற்கனவே சித்தார்த் சொன்னார். இந்தியா பூரா தெரியும். எப்படி? நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் என்னடா? நாமக்கல் தொகுதியில் நின்றாரு, நம்ம என்னைக்கு அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிறார். 50 சட்டமன்ற தொகுதியில நமக்கு வாக்குகள் இருக்கிறது. அந்த 50 சட்டமன்ற தொகுதியில நம்ம வேலை பார்க்கறதுனாலதான் நமக்கு அந்த தொகுதி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு தொகுதியில இருக்கிற ஓட்டுக்காக அல்ல, நீங்களுக்கு கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்காக உழைப்பீர்கள், ஓட்டு போடுவீர்கள் என்பதற்காகத்தான் அந்த சீட்டு. அப்ப அவர் வெற்றி பெற்றதில்லை.